நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, தெய்வீக ஆரோக்கியம் டிவைன் ஹெல்த் என்பது வேறு, தெய்வீக சுகம் டிவைன் ஹீலிங் என்பது வேறு. ஆனால் இரண்டும் வித்தியாசமானவை. இரண்டையும் கொடுப்பது நம்முடைய ஆண்டவர் தான். தேவ சித்தம் என்ன? 3 யோவான் 2 எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆக நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 91 சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆக நமக்கு வியாதி வரக்கூடாது என்பது தேவ சித்தம். ஆக தெய்வீக ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதும் தேவ சித்தம். தெய்வீக ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது வியாதி வந்துவிட்டால் அதிலே சுகம் பெற வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். ஆனாலும் இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வந்து விடுகின்றனவே. காரணம் என்ன? வியாதிகள் வருவதற்கு காரணங்கள் 3. ஒன்று பாவம், இன்னொன்று சாபம், இன்னொன்று பிசாஸ். பாவம், சாபம், பிசாஸ், இந்த 3ஐயும் விடுவிக்கத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் முறை பூமிக்கு வந்தார். இது 3ஐயும் விடுவித்தார். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய வியாதிகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17, ஏசாயா 53:4 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:4 சொல்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்படி தேவன் கொடுக்கிற சுகம்தான் தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் கொடுக்கிற சுகம் தெய்வீக சுகம். அதை பெற்றுக்கொள்ள தேவை நமக்கு வசன விசுவாசம் தேவை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகத்தை நீ விசுவாசித்தால் தெய்வீக சுகத்தை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய். எப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும்? வியாதிக்காரன் வியாதியாய் இருக்கும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படுமா? இல்லை. வியாதிக்காரன் சுகமாகும் போதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். வியாதியாய் இருந்து மரிக்கும் போது அல்ல. ஆக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றால், விசுவாசிக்கும் பொழுது தெய்வீக சுகத்தை நீ காண்பாய் என்று அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ள வசன விசுவாசம் தேவை. ரோமர் 14:23, யோவான் 11:40. வசன விசுவாசம் மட்டும் இருந்தால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு கேள்வி. பலர் விசுவாசித்தும் கூட வியாதியோடே இருந்து வியாதியோடவே மரித்து போகிறார்களே. காரணம் என்ன? பலர் விசுவாசித்தும் கூட வியாதியோடவே இருந்து வியாதியோடவே மரித்து போகிறார்களே. காரணம் என்ன? விசுவாசம் மட்டும் போதும் என்ற போதனை சரிதானா? யாக்கோபு 2:20 சொல்லுகிறது, வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமா? ஆக விசுவாசம் மாத்திரம் போதாது, வசன விசுவாசம் மாத்திரம் போதாது. அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை உன்னிடத்தில் வெளிப்பட்டால் மாத்திரமே நீ தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தந்த தெய்வீக சுகம் இயேசு வருவதற்கு முன்னாலே எப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டிலே இயேசு வந்தபோது எப்படி இருந்தது தேவன் தந்த தெய்வீக சுகம் என்பதை பற்றி 1-2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மீரியாம் என்ற மோசேயினுடைய சகோதரி, மீரியாமை பற்றி தவறாய் பேசினதினாலே அவளுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டது. எண்ணாகமம் 12 வாசிக்கலாம். அது அவள் செய்த பாவத்தினாலே வந்த சாபம். இந்த சாபத்தினாலே குஷ்டரோகம் வந்து விட்டது. உடனே மோசே அந்த மீரியாமுக்காய் சகோதரிக்காய் ஜெபித்தான். தெய்வீக சுகம் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? ஜெபித்த உடனே, விசுவாசம் இருந்த உடனே கிடைத்ததா? எப்போது கிடைத்தது? 7 நாள் அவள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டாள். அதற்கு பிறகுதான் சுகம் கிடைத்தது. ஆக விசுவாசம் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கூடிய கிரியை இருக்கிறது, தேவைப்படுகிறது. 2வது காரியம், நாகமான் என்பவன் குஷ்டரோகம் பிடித்தவனாய் இருந்தான். 2 ராஜாக்கள் 5 வாசித்தால் தெரியும். இவன் அந்த எலிசாவிடம் வந்த பொழுது, யோர்தானிலே போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று எலிசா கட்டளை கொடுக்கிறான். விசுவாசித்து வந்தவனுடைய மறுமொழி என்ன தெரியுமா? எலிசா சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு வந்த அந்த நாகமான் சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? இவர் வருவார், இவர் தலையிலே கை வைப்பார் அல்லது ஜெபிப்பார்,
உடனே நமக்கு சுகமாகும் என்று நாம் வந்தோம். இந்த ஆள் போய் இப்பொழுது யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறானே என்று சொல்லி அந்த நாகமானுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவன் கோபித்துக் கொண்டு போகிறான். போகிற வழியிலே வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா, அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதே போல அதை விசுவாசத்தோடு நிற்காமல் அதை கிரியைகளிலே காட்டினான். அவனுக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது. தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார். ஆக உங்களுக்கு தெய்வீக சுகம் வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டிலே கூட அதை விசுவாசத்தை கிரியிலே காட்டினால் மாத்திரமே தெய்வீக சுகம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், அவருடைய காலத்திலும் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் இருந்தார்கள். குஷ்டரோகம் பிடித்தவன் இயேசுவை பார்த்தவுடனே விசுவாச அறிக்கையிட்டான். மத்தேயு 8:1-4 உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் விசுவாச அறிக்கையிட்டான். உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். அவன் சுகமானான். ஆக அவனுடைய விசுவாசத்தை அவன் கிரியைகளிலே காட்டினான். நம்முடைய ஆண்டவரும் கிரியைகளிலே காட்டினார். சுகம் கிடைத்தது. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். அவர்களை தொடவும் இல்லை, கை நீட்டவும் இல்லை. ஆசாரியரிடத்திலே போய் காட்டுங்கள் என்று மாத்திரமே சொன்னார். அப்போதும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. போகிற வழியிலே, விசுவாசித்து போகிற வழியிலே, விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டுகிற வழியிலே சுகம் பெற்றார்கள். லூக்கா 17:12-14 வாசிக்கலாம். குருடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார். 2 குருடர்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டு தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அறிக்கையிட்டுக் கொண்டே அவர் பின்னாலேயே இயேசு தங்கியிருக்கிற வீட்டுக்கே வந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 2 பிறவி குருடர்கள் கண்களை தொட்டார். உங்கள் விசுவாசத்தபடியே உங்களுக்கு ஆக கடவுது என்றார். தெய்வீக சுகம் கிடைத்தது. எப்படி? இவர்கள் விசுவாசித்து ரோட்டிலே இல்லை, விசுவாசத்தை கிரியைகளிலே காட்டி அவர் பின்னாலே வந்தார்கள். வீடு வரைக்கும் வந்தார்கள். அவர் தொட்டார், சுகமானார்கள். மத்தேயு 9:27-30 அறிந்து கொள்ளலாம். அதே போல எரிகோவிலிருந்து போகும் வழியிலே 2 குருடர்கள் விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று. இயேசு நின்று மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், சுகம் கிடைத்தது. மத்தேயு 20:30-34 ஒருமுறை ஒரு குருடனை அவர் தொடும்படி சுகத்திற்காக அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இவர் அந்த குருடனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிக் கொண்டு போனார். விசுவாசத்தோடு தான் வந்தான். விசுவாசத்தோடு வந்தாலே சுகம் கிடைக்க வேண்டுமே? இல்லை. அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய் அவனுடைய கண்களிலே உமிழ்ந்தார். உமிழ்ந்து அவன் மேல் கை வைத்து, நீ காண்கிறாயா என்று அவர் கேட்டார். அவன் சொன்னான், மரம் போல் காண்கிறேன் என்று அவன் சொன்னான். மறுபடியும் கண்களிலே கை வைத்தார். உடனே பார்க்க சொன்னார். காண்கிறாயா என்று அவர் கேட்டார். தெய்வீக சுகமடைந்தான், தெரிகிறது என்று அவன் சொன்னான். மார்க் 8:22-25. இன்னொரு இடத்துல ஒரு குருடன் வந்தான். சுகம் வேண்டும் என்று வந்தான். இயேசு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி வந்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? தரையிலே துப்பினார். தரையிலே துப்பி சேற்றை குருடனுடைய கண்ணின் மேல் பூசி, சீலோவாம் குளத்திலே போய் கழுவு. சேற்றை தரையில துப்பி சேத்தை குழைச்சு அதை அவன் பிறவி குருட்டு கண்ணிலே தடவி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்றார். அவன் விசுவாசித்தான், சீலோவாம் குளத்திற்கு போனான், கழுவினான், அவன் கண் சுகமடைந்தது. யோவான் 9:6-7 இப்படி ஏராளமாய் சொல்லிக் கொண்டு போகலாம். இன்றைய தேதியிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைய தேதியிலே இயேசுவின் வார்த்தை நாம் விசுவாசிக்கிறதுக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனால் விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்மை தொடவோ, நம் மீது உமிழவோ, சேறு பூசவோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது இல்லை. சீலோவாமலை கழுவுவதற்கு சீலோவாம் குளம் இல்லை, போய் காட்ட ஆசாரியரும் இல்லை. எப்படி சுகம் பெறுவது? தேவன் எப்பொழுதுமே நன்மையான ஈவுகளை நமக்கென்று வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:17 வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வைத்திருக்கிறார்? எங்கே வைத்திருக்கிறார்?
நன்மையான ஈவுகளை தேவன் வைத்திருக்கிறாரே, எப்படி வைத்திருக்கிறார், எங்கே வைத்திருக்கிறார்? ஏசாயா 1 அதிகாரம் 6 வசனம், எரேமியா 8 அதிகாரம் 22 வசனம் வாசிக்கலாம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணவுமாய் இருக்கிறது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. கீலேயாத்திலே பிசிந்தைலம் இல்லையோ? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? கேள்வி வேதம் சொல்லுகிறது, தேவன் கேட்கிற கேள்வி. கீலேயாத்திலே பிசிந்தைலம் இருக்கிறது, மருந்து இருக்கிறது, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? டாக்டர் சர்ஜன் அங்கே இருக்கிறான், பின்னும் ஏன் குணமாகவில்லை என்று தேவன் கேட்கிறார். ஆக வசன விசுவாசத்தோடு மாத்திரம் இருந்தால் பத்தாது, அங்கே பிசிந்தைலம் இருக்க வேண்டும், டாக்டர் இருக்க வேண்டும். பிசிந்தைலம் மருந்தும் டாக்டரும் இருந்தால் மாத்திரம் போதாது, தேவனிடத்திலே விசுவாசம் வேண்டும். ஆக இது இரண்டும், விசுவாசமும் விசுவாச கிரியைகளும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ரணவைத்தியன் தேவை, பிசிந்தைலம் மருந்துகள் தேவை. அப்போதான் தெய்வீக சுகம் கிடைக்கிறது. இது தேவனுடைய எண்ணம், இது தேவனுடைய சித்தம். லூக்காவிலே தேவன் எழுதுகிறார், லூக்கா புஸ்தகத்தை எழுதினவரே லூக்கா என்ற டாக்டர், அவர் எழுதுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று இயேசு சொல்லுகிறார். ஆக பிணியாளிக்கு நிச்சயமாய் வைத்தியம் தேவை. வியாதி என்றாலே நிறைய பேர் நம்முடைய சபையிலே சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார், 15 வருஷம் வியாதியை தேவன் கூட்டி கொடுத்தார், இவ்வளவுதான் சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாயா மரித்து போவார் என்று ஏசாயா சொன்னான். உடனே எசேக்கியா ராஜா அழுகிறார், தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறார். உடனே தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கூட்டி கொடுக்கிற விஷயத்தை ஏசாயா கிட்ட சொல்லி அந்த தீர்க்கதரிசி வந்துதான் எசேக்கியா ராஜாவிடம் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த ஏசாயா சொல்லுகிற காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அத்திப்பழ அடையை பிளவையின் மேல் போட சொன்னான். ஏன்? அவர்தான் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து விட்டாரே, அவன் சுகமாகி எழுந்து நடந்து போக வேண்டியதானே, ஏன் அவனுடைய பிளவையிலே அத்திப்பழ அடையை போட வேண்டும்? இதை கேட்கிற பார்க்கிற சகோதரனே சகோதரியை உனக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது, விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் நமக்கு தேவை. அத்திப்பழ அடை தேவன் நமக்கு கொடுத்த நன்மையான ஈவு, அது தேவன் கொடுத்த மருந்து. இது அத்திப்பழ அடையை பிளவையின் மேல் போட சொன்னார், அவன் சுகமானான். ஆண்டவர் சொன்னபடி 15 ஆண்டுகள் வாழ்ந்தான். தெய்வீக சுகத்திற்கு வசன விசுவாசம் தேவை, அத்தோடு நன்மையான செயல்பாடுகள் கிரியைகள் தேவை. சுகத்தோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ சுகத்தோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்று நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வேதம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது என்று கேட்டுக்கொள்ளுங்கள். உன்னுடைய அப்பமும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். யாத்திராகம் 23:25 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, நம்முடைய தண்ணீர் இரண்டையும் தேவன் ஆசீர்வதித்தால் தான் நமக்கு சுகத்தோடு ஆசீர்வாதம் கிடைக்கும். மாத்திரமல்ல, நமக்கு ஓய்வு தேவை. ஓய்வில்லாத வாழ்க்கையினாலே தான் வியாதி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஓய்வு தேவை. மாத்திரமல்ல, நல்ல சூழ்நிலை தேவை. சர்க்கம்ஸ்டன்சஸ் தேவை. நல்ல மருந்துகள் தேவை, நல்ல மருத்துவர்கள் தேவை. நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவர்களும் இது யார் கொடுக்கிறது? MBBS டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது யார்? மருந்துகளை உருவாக்க ஞானத்தை கொடுக்கிறது யார்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. நன்மையான எல்லா காரியங்களையும் நமக்காகவே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். நன்மையான உலகத்திலே நடக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாமே தேவன் உண்டாக்கியது. தீமையான காரியங்கள் தான் பிசாசு உண்டாக்கியது. மண்ணான சரீரம் சுகமாயிருக்க, இந்த சரீரம் மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம், இது சுகமாயிருக்க
விசுவாசத்தோடு இந்த மண் பூமியிலே உருவாகக்கூடிய நன்மையானவைகள் நமக்கு நிச்சயம் தேவை. தற்கால உணவுப் பொருட்கள் எல்லாமே சரியில்லாதனால்தான் வியாதிகள் அதிகமாய் உருவாகி கொண்டிருக்கின்றன. மருத்துவ விஞ்ஞானம் இப்படித்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரலோகத்திலேயே மனித சரீரமாய் உருவான குழந்தை இயேசுவுக்கே தொப்புள் கொடி மூலம் உணவு சத்து மரியாளிடமிருந்து தேவைப்பட்டது அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலே உருவான சரீரத்தை உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கருவாய் மரியாளுடைய வயிற்றிலே வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தொப்புள் கொடி மூலம் உணவு சத்து மரியாளிடமிருந்து தேவைப்பட்டது அல்லவா? அந்த குழந்தை அப்படி சத்து பொருள் தொப்புள் கொடி வழியாய் போகாமல் இருந்தால் அந்த குழந்தை வளர்ந்திருக்குமா? சிந்தியுங்கள். பலர் சொல்லுகிறார்கள், டாக்டர் வேண்டாம், மருந்து வேண்டாம், விசுவாசமே போதும் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்ன எத்தனையோ பேர் மரித்து போனார்களே, ஏன்? நம்முடைய ஆண்டவருக்கு சுகம் கொடுக்க சக்தி இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் சுகம் கொடுக்க அவருக்கு சக்தி இல்லையா? அல்லது சுகத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு விசுவாசம் இல்லையா? இந்த செய்தியை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை உனக்கு நான் கேட்கிறேன். டாக்டர் வேண்டாம், மருந்து வேண்டாம், விசுவாசமே போதும் என்றால் ஏன் வியாதியினாலே மரித்து போகிறார்கள்? இப்படி சொல்லுகிறவர்கள், டாக்டர் வேண்டாம் மருந்து வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், காய்ச்சல் வந்தால் வெந்நீர் குடிக்கிறார்களே ஏன்? கஷாயம் குடிக்கிறார்களே ஏன்? தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறாயே ஏன்? கண் பார்வை குறைந்து போய்விட்டால் கண்ணாடி போடுகிறாயே, டாக்டரிடம் போகிறாயே ஏன்? காலுக்கு பாதரட்சை போட்டுக் கொள்கிறாயே, காரணம் என்ன? பனி குளிருக்கு சொட்டர் போட்டுகிறாய், காதடைப்பு வைத்துக் கொள்கிறாயே, காரணம் என்ன? தேவன் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ளதையும் நமக்காகவே படைத்திருக்கிறார். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக. இந்த பூமியிலே உள்ள அத்தனை காரியங்களையும் ஆண்டு கொள்ள உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். படைத்தது நமக்குத்தான், நமது சுக வாழ்வுக்குத்தான். இதை எப்படி நீ உபயோகிக்கிறாய் என்பதைத்தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவைகளை வெறுப்பவன், தேவன் படைத்த நன்மையான காரியங்களை வெறுக்கிறவன் படைத்தவரையே வெறுக்கிறான் என்று பொருள். படைத்தவரையே வெறுக்கலாமா? படைப்பின் ரகசியம் புரியாத வரைக்கும் இந்த உண்மை யாருக்குமே புரியாது. அதற்காகத்தான் இந்த உலக பொருட்களையே, உலக மருந்துகளையே, உலக டாக்டர்களையே நம்பி நாம் ஜீவிக்க வேண்டியதில்லை. மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆக தேவனுடைய வார்த்தை தேவை, விசுவாசம் தேவை, அப்பமும் தேவை, தண்ணீரும் தேவை, உலக பொருட்களும் தேவை, டாக்டரும் தேவை, மருந்தும் தேவை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வேண்டும். அத்தோடு உலகத்திலே தேவன் நன்மையாய் வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் தேவை. எலியாவுக்கு காகம் மூலமாய் தேவன் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தாரே, அந்த எலியாவுக்கு வசன விசுவாசம் மட்டும் இருந்திருந்தால் போதாதா? அவனுக்கு எதுக்கு அப்பமும் இறைச்சியும் தேவன் அனுப்பி வைத்தார்? வசன விசுவாசம் மாத்திரம் போதாது, உலக பொருட்களும் தேவை. தேவனுடைய செயல்களை எல்லாம் சிந்தித்து பாருங்கள், நிதானியுங்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் இது தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்திலே கத்தி படக்கூடாது, இந்த சரீரத்திலே ஆபரேஷன் பண்ணக்கூடாது, இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் வேதத்தை படைத்தவர்கள். நீங்கள் படைப்பின் ரகசியத்தை தெரிந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே முதல் சர்ஜன், ரணவைத்தியன், நீயும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர்தான் முதலிலே ஆதாமுடைய விலாவிலே கத்தியை வைத்து விலாவை ஒடித்து அந்த விலாவிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஆக ரணவைத்தியன், முதல் ரணவைத்தியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த சரீரத்தில் ஊசி குத்துவதோ ஓட்டை போடுவதோ கூடாது என்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த சரீரத்தில் ஊசி குத்துவதோ ஓட்டை போடுவதோ பாவம் என்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிருஷ்டிகனாயிருக்கூடிய நான், என்னை சிருஷ்டித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு 9 ஓட்டைகளை போட்டிருக்கிறார், உனக்கும் 9 ஓட்டைகளை போட்டிருக்கிறார், தெரியுமா? ஆக இந்த சரீரத்திலே ஓட்டை கூடாது என்பது
இது நீங்களே வைத்துக் கொண்ட சொந்த சரக்கு. இந்த காலத்திலே ஏராளமான வியாதிகள் தினந்தோறும் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த வியாதிகளுக்கு பேர் வைக்க தெரியவில்லை, வைரஸ் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு ஏற்ற மருந்துகள் இல்லை. மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே அந்த வியாதிப்பட்டவன் மரித்து போகிறான். சுகமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, கேன்சர் இதற்கு மருந்தே இல்லை, எய்ட்ஸ் மருந்தே இல்லை, கிட்னி ப்ராப்ளம் மருந்தே இல்லை, ஹார்ட் சர்ஜரி ஒண்ணுமில்லை, அதோட போயிருது. சுகர் கம்ப்ளைண்ட் மருந்தே இல்லை. ஏதோ கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம் நல்லா இருந்தால. ஆனால் உள்ள மருந்துகளை, தேவன் நன்மையாய் கொடுத்திருக்கிற மருந்துகளை, விஞ்ஞானிகள் மூலமாய், டாக்டர் விஞ்ஞானிகள் மூலமாய் தேவன் நன்மையாய் கொடுத்திருக்கிற மருந்துகளை நீ வசனத்தோடு விசுவாசித்து சாப்பிட்டால் உனக்கு கண்டிப்பாய் தெய்வீக சுகம் கிடைக்கும். மருந்துகளே இல்லாத போது, டாக்டர்களே கைவிடப்பட்ட போது, மருத்துவம் பண்ண வசதியே இல்லாத போது நீ வசன விசுவாசத்தால் நிச்சயம் காத்திருந்தால் உனக்கு தெய்வீக சுகம் கண்டிப்பாய் கிடைக்கும். மற்றபடி மருந்துகளும் இருக்கின்றன, டாக்டர்களும் கைவிடவில்லை, மருத்துவ வசதி பண்ணவும் உனக்கு வசதி இருக்கிறது. ஏன் அதை செய்யக்கூடாது? இது தேவன் உனக்காய் கொடுத்திருக்கிறது. வியாதியால் மரிப்பது தேவ சித்தம் அல்ல. வியாதியால் தேவனுடைய பிள்ளைகள் மரிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எனவேதான் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். அந்த காயம் தழும்புகளாயிற்று. அந்த தழும்புகளினாலே இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லாதிருப்பாராக என்று ஏசாயா 33:24 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக நகரத்திற்கு சொந்தக்காரனான நீயும் நானும் வியாதிப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அப்படி இருக்க வியாதியால் மரிப்பது தேவனுடைய சித்தமா? அது மட்டுமல்ல, வியாதி வருவதும் தேவ சித்தம் அல்ல, ஆரோக்கியமாய் வாழ்வதே தேவ சித்தம். ஆபிரகாமை பாருங்கள், நம்முடைய விசுவாச மார்க்கத்தின் தகப்பன் ஆபிரகாம். அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இந்த வேத புத்தகத்தை பார்த்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தாரே, அவர் வியாதிப்பட்டார் என்று இந்த வேத புத்தகத்தை என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாச மார்க்கத்தின் தகப்பன் வாழ்ந்து காட்டினான், இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். நீயும் நானும் அப்படியே வாழ வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். வீண் சிந்தையோடு வேதத்தை விட்டுவிட்டு வைராக்கியத்தை கொண்டு தேவாலயமாம் இந்த சரீரத்தை ஆரோக்கியம் இல்லாமல் ஆக்கி விடாதீர்கள். அது பெரும் பாவம். வியாதி வந்தபோது தெய்வீக சுகம் பெறாமல் மரித்து போகாதீர்கள். அது பெரும் பாவம். நம் தேவன் பட்சிக்கிற அக்கினி, அவரின் கோப அக்கினிக்கு உள்ளாகாதீர்கள். நம் தேவன் உனக்காகவும் எனக்காகவும் நன்மையான இவுகளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதை நீ உபயோகித்து பார், வசன விசுவாசத்தோடு செயல்படுத்து. வெற்றி உனக்குத்தான், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் உனக்குத்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. இலவசம் இலவசம் இயேசு கிறிஸ்து இலவசம். இலவசம் இலவசம் இயேசு கிறிஸ்து இலவசம். அவரின் நீதி இலவசம். அவரின் நீதி இலவசம். வெற்றி வாழ்க்கை இலவசம். விடுதலை முழக்கம் இலவசம். வெற்றி வாழ்க்கை இலவசம். விடுதலை முழக்கம் இலவசம். தேவ அன்பு இலவசம். தெய்வீக சுகமும் இலவசம்.